ஹலோ அனிமி லவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கில் ப்ளூவோட சீசன் 1 எபிசோட் 2ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கைஸ், ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்லையும் வீடியோ போட முடியும். ஸோ கைஸ், ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கில் ப்ளூ சீசன் 1 எபிசோட் 1. எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபைனஸ்ட் ஹிட்மேன் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு, படிச்சுக்கிட்டேன்ட்டு கலாய்கவும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் படிக்கிறது ஃபன்னாக இருக்குன்னு. படிக்கிறது ஃபன்னாக இருக்குன்ட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ஷாக் ஆகுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட லாக்கர்லேருந்து ஷூ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட காப்பாற்றப்பட்ட அந்த 2 பொண்ணுங்க வராங்க. அந்த பொண்ணுங்க தான் முன்னாடி நம்ம ஹீரோவை கலாச்சும் இருப்பாங்க. அவங்க குட் மார்னிங் ஓகா அப்படின்றாங்க. என்னது என்கிட்டயா பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிக்கிறாரு. உடனே இன்னொரு பொண்ணு குட் மார்னிங் அப்படின்றா. உடனே அந்த ஹீரோ என்கிட்டயா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு குட் மார்னிங் சொல்கிறாரு. பட் ரொம்ப க்ரீப்பியான ஸ்மைலிங்கில் குட் மார்னிங் அப்படின்றாரு. ஓ, நீ சிரிக்கிறது ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீயும் குரூப் சாட்டில் ஜாயின் பண்ணி சேட் பண்ணு, ஏன் நீ வரவே மாட்டேற, குரூப் சாட்டில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. எனக்கு தான் கிட்ஸ் கிட்ட பேசவே வராதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆனோடனே நம்ம ஹீரோ அந்த எல்லோ ஹேர் பொண்ணை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரின்ட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோட எக்ஸ்வைஸ் சொல்லியிருப்பாங்க, நீ போய் அவகிட்ட பேசிப்பார், பேசினா உனக்கு எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம ஹீரோ கேட்பாரு, ஜஸ்ட் ஒரு பார்மகுலிட்டிக்கல் கம்பெனியோட பிரசிடென்ட்டோட பொண்ணு தான், ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணலாம், இல்லை நீ பேசிப்பார், எதனா ஒரு டைனி இன்ஃபர்மேஷன் கிடைக்கலான்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரி பேசலான்னு போகிறாரு. நம்ம ஹீரோ பேசலான்னு அப்ரோச் பண்ணலாம் போவோம். அந்த பொண்ணு நீ க்ரீப்பியாக இருக்க, உங்கள்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரே அவமானமாக போச்சு. நம்ம ஹீரோ தலையை தொங்கப்பட்டு வந்துடுறாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோ நடந்து போய்ட்டுருக்காரு. நடந்து போய்ட்டுருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கவுந்து விழுந்துடுறாரு. உடனே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இது வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷக்கிட்ட சின்ன பொண்ணு நான் க்ரீப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு அவர் ஒரே கஷ்டப்படுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. அவங்ககிட்ட பேசுகிறாங்க, ஓ நாரணா, ஆமாம் அவள் உண்மையிலே ரொம்ப அழகான ரிச்சான, அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸும் ஸ்டடியும் சூப்பராக பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஓ அப்படியா, ஆனால் அவள் யார்கிட்ட பேச மாட்டா, அவளுக்கு பசங்கனாலே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லவும் அதுவும் எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோ ரேமன் சாப்பிட்லான்னு ஒரு ரேமன் ஷாப்புக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த கதவை திறந்தோடனே வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நாரன் தான். ஸோ இங்கே ஸ்மைலியோட வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கு என்னதுன்ட்டு அந்த பக்கம் நாரனுக்கு பயங்கரமான ஷாக்கிங். 2 பேரும் திருன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ போய் சேரில் உட்காந்துடுறாரு. ஸோ அவர் ஒரு ரேமன் ஆர்டர் பண்ணுறாரு. நாரனும் ஆர்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரோட ஆர்டர் நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்கிறாரு, இது எப்படி சாத்தியம், ஒரு பார்மகுலிட்டிக்கல் கம்பெனியோட பிரசிடென்ட்டோட பொண்ணு பார்ட் டைமுக்கு வேலை பார்க்குற, அதுவும் மிடில் ஸ்கூல் பசங்களுக்கு எப்போத்துலேருந்து பார்ட் டைம் ஜாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஐயோ, நானே ஒரு ஹிட்மேன், நான் மிடில் ஸ்கூல் படிக்கிறேன், இதை பற்றி நான் எப்படி யோசிது ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ ஷாக்கிங்கில் இருக்காரு. ஸோ அவர் அந்த ரேமனை எடுத்து சாப்பிட்றாரு. அது உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்குது. இதோட டேஸ்ட் என்ன இழுக்குதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சூப்பராக சாப்பிட்றாரு. ஸோ நம்ம நாரன் கடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னை பின்னாடி பாருன்ற மாதிரி டெரராக சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோவும் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு நீ இங்கே எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் பக்கத்தில், ஸோ அதனால தான் ரேமன் சாப்பிட்லான்னு வந்தோன்னே, போச்சு என்னை பார்த்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம நாரன் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போய்ட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீ ரிச்சு தானே, எப்பயுமே ஏன் தனியாக நடந்து போகிற, உன்னை பிக்கப் பண்ண யாரும் வரமாட்டாங்களான்னு கேட்க நம்ம நாரன்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் ரிச்சு தான் அப்படின்னு, ஆனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஸோ நீ இங்கே தான் பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு. இல்லை, இது என்னோடய அங்கிளோட ஷாப், நான் இங்கே பார்ட் டைமெல்லாம் வேலை பார்க்கல, ஸோ இது ஒரு ஜாபே இல்லாத போது நீ எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்கும்போது, எனக்கு அந்த ரிச் வாழ்க்கை பிடிக்காது, எங்கள் அப்பா நான் எவ்வளோ ரிச்சுனா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக தான் வாழ்ந்தேன், பட் எனக்கு அந்த ரிச் வாழ்க்கை பிடிக்காது. ஸோ எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எனக்கு ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நான் அந்த ரிச் வாழ்க்கையை வெறுக்கிறேன், எனக்கு எங்கள் அங்கிள் மாதிரி ரேமன் ஷாப் வைக்கணும் தான் ஆசைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா,
ரேமன் ஷாப்பும் நல்ல சாய்ஸ் தான். ஆனால் அந்த ரேமன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லும் போது நம்ம நாரனும் சந்தோஷமாக அப்படியா அப்படின்னு சொல்லி சிரித்து பேச நம்ம ஹீரோ பார்க்குறாரு, இவளுக்கு சிரிக்கலாம் தெரியுன்ற மாதிரி. நம்ம நாரன் வந்து ஸ்கூலில் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற எல்லாரையும் காய்ஸை இக்னோர் பண்ணுற கேர்ளாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களோட நெக்ஸ்ட் சைடான ஒரு ஸ்மைலியோட இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அந்த வேலையை. ஸோ இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் இந்த வேலை போகணும், என்னோடய வீடு இந்த பக்கம் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம நாரனும் ஓகே நீ இப்போ பேசுனதை வச்சு நாளைக்கு என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பேசக்கூடாதுன்னு திரும்பவும் டெரராக சொல்ல திரும்ப பழைய மோடுக்கு போயிட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சரி ஓகே பாய் சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படி போகும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம நாரனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு சரி காப்பாற்றணுன்ட்டு நினைக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் இது ஆல்ரெடி லேட் ஆகிடுது, அந்த கார் ரொம்ப தூரம் போயிடுத்து, உங்களால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லாமல் நம்ம ஹீரோவும் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி ஒரு டவர் மேலே ஏறுறாரு. ஸோ உங்ககிட்ட ஹேண்ட் கன் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த கார் தூரமாக்கு நீங்கள் அதை ஷூட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ நான் பல வருஷமாக இதை தான் பண்ணுறேன்ற மாதிரி கரெக்டாக எய்ம் பண்ணுறாரு. ஸோ எய்ம் பண்ணி ஷூட்டும் பண்ணிடுறாரு. அந்த கார்லேயும் ஹிட் ஆகிடுது. ஹிட் ஆனவொடனே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர ஷாப், அது இம்பாசிபிள், எப்படி உங்களால் சுட முடிஞ்சதுன்னொடனே ஹீரோவும் கூலாக பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சுட்ட புல்லட்டில் வந்து ட்ராக்கிங் சிப் இருக்கு போல். ஸோ அதை ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோவும் போகிறாரு. ஸோ இங்கே நம்ம நாரனை கடத்திட்டு வந்தவங்க அவகிட்ட வந்து உங்கள் அப்பா ஒரு பார்மக்யூட்டிக்கல் கம்பெனி வச்சுக்கிறாருல, ஸோ அதில் வந்து ஒரு டாப் சீக்ரெட் ட்ரக் செய்கிறாங்க, அந்த ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுன்ற மாதிரி கேட்கவும் நம்ம நாரன் வந்து எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு, எங்கள் அப்பாவோட ஒர்க்லலாம் தலையிட மாட்டேன், எனக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல நம்ம அந்த வில்லன் பசங்களும் இப்போ நீ கொடுக்குறியா இல்லை நான் வந்து உங்களோட அங்கிளோட ஷாப்பையும் அவரோட கதையும் முடிக்கவான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் நேற்று தான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு வந்தேன், அந்த ரேமன் கேவலமாக இருந்தது, ஸோ அதனால் உங்கள் அங்கிளோட கதையை நான் முடிச்சிருவான்ற மாதிரி பேச நாரனும் பயந்துக்கிட்டு எங்கள் அங்கிளை எதுவும் பண்ணாத தயவு செஞ்சு, எனக்கு நிஜமாகவே தெரியாது, நான் வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லவும் அந்த வில்ல பயலும் பார்க்குறோம். உடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரி, நம்ம ஹீரோ மாஸாக வந்து நின்று அவரோட கன்னை வச்சு ஒரு சுட்டுறாரு. ஸோ அதில் இருக்குது வெறும் லப்பர் புல்லட்ஸ்னால யாரும் சாக மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு மிடில் ஸ்கூல் பையன்றதுனால யாரையும் கொல்லவும் கூடாது. ஸோ அப்படி நம்ம ஹீரோ வந்து அந்த ரேமன் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு தான்டா உனக்கு இந்த அடி, அது எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு எப்படி ரேமனை தப்பாக பேசலான்ற மாதிரி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம நாரன் தலையில் பேக்கை கவுத்துறாரு. ஸோ ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக இறங்கி நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் ரேமனை தப்பு சொன்னது, நெக்ஸ்ட் விஷயம் கடத்திட்டு வந்துட்டு சொல்லவுனே அவனுக்கு காண்டா என்னடா பேசிகிட்டு இருக்க பொடிப்பாயிலன்னு சொல்ல, டேய் எனக்கு உன்னை விட வயசு அதிகண்டான்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஆக்ஷன் பிளாக் நடக்குது. நம்ம ஹீரோ எல்லாரையும் அடித்து போட்டு நாரனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி ட்ராலியில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது நிறைய வில்லன்ஸ் வராங்க, எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு தாக்குறாரு. ஸோ அங்கே ஆக்ஷன் பிளாக் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அங்கே போய்ட்டு ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ நாரனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ அந்த கோட் செட் போட்ட மெயின் வில்லன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஹீரோவையும் நாரனையும் இடிக்க வரான். ஸோ நம்ம ஹீரோ நாரனை தள்ளி விட்டு அந்த ட்ராலியை வச்சு அந்த காரே கவுத்துடுறாரு. ஸோ அங்கே மாதம் நம்ம ஹீரோ ஒரு இன்ச்சு கூட நவராமல் ஒரு காரே கவுத்துட்டு நிற்கிறாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நாரனையும் காப்பாற்றிட்டு நாரனுக்கு வந்து மயக்க மருந்தையும் கொடுத்து அவளை தூங்கவும் வச்சிடுறாரு. இப்போ வச்சுட்டு நம்ம ஹீரோ என்னத்தையும் தேர்றாரு. என்னன்னு பார்த்தா என்னோட ஸ்டடி கைடை மேலேயே விட்டுட்டு வந்துட்டேன்ட்டு சொல்கிறாரு. இவ்வளோ பிரச்சனையிலையும் உனக்கு ஸ்டடி கைடு தான் கேட்குதான்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு படிக்கிறத ஃபன்னாக எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நாரன் அவளோட வீட்டிலேருந்து சடனாக கண்முழிச்சு எழுந்து பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு கனவான்னு நினைக்கிறா. பட் அவளோட கையில் பார்த்தா அந்த கை கட்டின மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் கனவு இல்லைன்ட்டு அவளுக்கும் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை யார் காப்பாற்றிருப்பான்னு யோசிக்கும் போது வாகமின்ட்டு நம்ம ஹீரோ ஞாபகம் வருது. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் போயிட்டு நம்ம நாரன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீயா என்னை ரெஸ்கியூ பண்ணேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னது நானா, இல்லை நீ என்ன நினைக்கிற, அந்த ரேமன் விஷயத்த சொல்கிறியா, இல்லை அதை பற்றி பேசாத, நான் வந்து சரி விடு அதை விடுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு நீ வந்து கைமாறாக ஒன்று செய்யணும், நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கேன், எனக்கு நீ ஒரு ரேமன் பவுல் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லும் போது ஓகே ஒத்துக்கிறேன்ட்டு நம்ம நாரனும் ஒத்துக்கிறோம். ஸோ ஆனால் டாப்பிங்ஸ் இல்லாமல் தான் வைப்பேன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஹீரோ வந்து ஒரு கூல் அண்ட் மாஸான ஹிட்மேன். ஸோ அவர் வந்து என்ன தான் மிடில் ஸ்கூல் பையனாக இருந்தாலும் அவர் ஒரு பயங்கரமான ஹிட்மேன். ஸோ அந்த ஸ்பேகோட தான் இந்த அனிமையே போகும். அதே மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸும் நிறையவே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் காய்ஸ்
அண்டு மறக்காமல் நம்ம அனிமி டெம்ப்ளேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்.